வணக்கம் நண்பர்களே. இப்போ பத்தி எரிஞ்சுன்னு இருக்கிற ஒரு விஷயம் இந்த சென்னை சில்க்ஸ் சமாச்சாரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த சென்னை சில்க்ஸ் விஷயத்தை பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் ஒரு பிரபலமான ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறார், சிறுசேரி பக்கத்தில். அவர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு பல விவசாய நிலங்கள் அழிஞ்சதுக்கு காரணமே உன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க தான், உன்ன மாதிரியான ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்ஸால தான் பல விவசாய நிலங்கள் அழிஞ்சுது அப்படின்னு. அது என்னமோ ஒரு விதத்தில் உண்மைதான் அவர் சொல்கிறது. நான் ஒரு 5-6 விதமான சுயதொழில் பண்ணுறேன், அதில் அதுவும் ஒன்று. இன்னொன்று, இந்த விவசாய நிலங்களெல்லாம் அழித்து பிளாட் போடுறது வந்து பெரிய பெரிய பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பண்ணுற வேலை. நான் சிட்டி லிமிட்டுக்குள்ளே, சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளே அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடங்களை மட்டும் மூவ் பண்ணுறேன். வெறும் கனெக்டிங் டு த பையர் அண்ட் செல்லர். அது கூட ரொம்ப சாதாரணமான வேலை. 1 லட்ச ரூபாய் அசால்ட்டாக சம்பாதிச்சிட்டு போகிறான் ஒரு ப்ராப்பர்ட்டியை காட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குயிக்கர், ஓஎல்எக்ஸு, சுலேகா, மேஜிக் பிரிக்ஸு, indiaproperty.com, லொட்டு லொசுக்குன்னு பல ரியல் எஸ்டேட் வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணி லாஸ்ட்டில் ஒன்றுமே கிடைக்காம, கண்டுபிடிக்க முடியாமல் தான் எல்லாருமே என்ன மாதிரி மீடியேட்டர்ஸ் கிட்ட வராங்க. அப்போ கஸ்டமர்ஸுக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியை பிடிக்குமோ ஒரு 30-40 ப்ராப்பர்ட்டி அதுக்குன்னு பார்த்து டைமு, பெட்ரோலு, பணம்னு எல்லாம் செலவு பண்ணி அந்த கஸ்டமருக்கு பிடிச்ச அவரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை செட் பண்ணி ஒரு டீலிங்கை முடிக்கிறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா? ரொம்ப ஈஸியான விஷயம். நீங்கள் தூரக்கு இருந்து பேசுவீங்க. ஒரு 6 மாதம் வந்து வெயிலில் சுற்றுங்க என்னோட, அப்போ தெரியும் உங்களுக்கு அதோட கஷ்டம். ஆனால் நிறைய வெயில் அலைஞ்சோ என்னோட கலர் போவே இல்லை, தேங்க்ஸ் டு காட். சரி, இப்போ நான் சமாச்சாரத்துக்கு வரேன். இந்த சென்னை சில்க்ஸ் சமாச்சாரம் என்னமோ விதிமுறையை மீறி சென்னை சில்க்ஸ் கட்டடம் கட்டிட்டாங்களாமா, அதனால இந்த தண்டனை அவங்களுக்கு தேவையா? சந்தோஷப்படுறாங்க நிறைய பேர். இதில் சந்தோஷப்பட அப்படி என்ன இருக்குது? சரி, டி நகரில் இருக்கிற மற்ற கடைகள்லாம் விதிமுறையை மதித்து கட்டியிருக்கா? நான் கேட்குறேன். சென்னை மழை வெள்ளத்தின் போது சென்னை சில்க்ஸ் அவங்க கடைக்கு விடுமுறை விட்டு சென்னை சில்க்ஸ் ஸ்டாஃப்ஸை வச்சு மழை நிவாரண பணிகளெல்லாம் பண்ணாங்க, மக்களுக்கு உதவி இருக்காங்க. இன்றைக்கி கிராமப்புறங்களில், நூற்றுக்கணக்கான கிராமங்களில் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, இலவச கல்வி, ரொம்ப கம்மி விலையில், நியாயமான ஃபீஸில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சர்வீஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னோட கேள்வி என்னென்னா, 2015 வெள்ளத்தும் போது டி நகரில் இருக்கிற எத்தனை துணிக்கடை, நகைக்கடை நிவாரண பணியை பண்ணிட்டு மழை வெள்ளத்தும் போது சென்னை சில்க்ஸ் விதிமுறையை மீறி கட்டடம் கட்டியிருக்கு, அதனால்தான் இந்த தீ விபத்து அப்படின்னே வச்சுப்போம். சென்னை சில்க்ஸ் விதிமுறையை மீறிடுத்து. சரி, அந்த கட்டடம் கட்ட அனுமதி அளித்த அதிகாரிகள் நல்லா தானே இருக்காங்க. தவறு யார் மேலே இருக்குது? எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் ஏழை குடும்பத்தில் பிறந்து அடிமட்டத்திலிருந்து உழைத்து முன்னேறிய ஒரு வியாபாரிக்கு தான் உழைப்போட அருமை தெரியும். நானும் ஒரு வியாபாரி தான். இப்போது சென்னையில் எத்தனை பேர் வியாபாரம் பண்ணுறாங்க? சென்னையில் வியாபாரத்தில் கோலூச்சுறவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க தான். இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வியாபாரத்தில் சாதிச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் சென்னைன்னு எந்த ஊர் வாழ வச்சதோ அந்த ஊர் பேரை வச்சவங்க அவங்க தான். குழந்தைவேல் முதலியாருக்கு மட்டும்தான் அந்த மனசு, வேற யாருக்கு அந்த மனசு வந்திருக்கு? இந்த விபத்தினால எவ்வளோ பாதிப்புகள். இதனால நஷ்டம் என்பது கடை உரிமையாளர்களுக்கு மட்டும் இல்லை. முதல்ல 7 ஃப்ளோர்ஸ், அந்த 7 ஃப்ளோர்ஸ்லையும் வேலை பண்ணுறவங்க தோராயமாக 800 பேர். அந்த 800 பேரோட வேலையும் போகிற அபாயம், அவங்களோட குடும்பம் பாதிக்கப்படும். அவங்க வேலை செய்யும் சான்றிதழ்கள், ஆவணங்கள் அனைத்தும் கருகி போயிடுது. இந்த சூழ்நிலையில் இந்த துன்பத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். ஒரு கடை உருவாக எத்தனை பேரோட உழைப்பு, கொத்தனாருங்க, ஆர்கிடெக்டு, அது இது லொட்டு லொசுக்குன்னு, அது மட்டும் இல்லாமல் பொருட்சேதம், அப்பொருட்களை உருவாக்கிய நேரத்தோட மதிப்பு, அந்த கடையில் இருக்கிற சரக்குகளோட மூலதனம், இன்னொன்று ஒரு பட்டுப்புடவையை உருவாக்குறது, ஒரு நகையை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் விதவிதமான டிசைனில். அதெல்லாம் சாதாரண விஷயமா? எவ்வளவு கடினமான உழைப்பு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய கலை. நேற்று அங்கே இருந்த கடைகள் பலவும் மூடப்பட்டன. இதனால பாதிப்பு சென்னை சில்க்ஸ் ஓனருக்கோ இல்லை சென்னை சில்க்ஸில் வேலை பார்க்குற 800 தொழிலாளர்களுக்கு மட்டும் இல்லை. அந்த சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் நடைபாதையில் பல வியாபாரிங்க கடை வச்சுருக்காங்கல்ல, அன்றாடம் வருமானத்திலிருந்து கடன் கட்டி மீதி உள்ள வருமானத்தில் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அவங்களோட நிலைமையை யோசிங்க. நேற்று ஒரு நாள் கடைகள் மூடப்பட்டதால் நமது அரசாங்கத்துக்கு எவ்வளோ வரி இழப்பு. உணவகங்கள், தங்க நகை வியாபாரிகளுக்கு நேற்று ஒரு நாளின் நஷ்டம்தான் எத்தனை. கடைக்கு சரக்குகளை இந்தியா முழுவதிலிருந்து சப்ளை பண்ணுறாங்களே, அனைவரும் தங்கள் பணத்தினை பெற அதற்குண்டான
ஆவணங்கள் எல்லாம் மறுபடியும் தரணும். அது எவ்வளோ பெரிய முயற்சி. சென்னை சில்க்ஸ் பெரிய கடை, பெரிய நிறுவனம். ஆனாலும் அதன் உரிமையாளர்கள் எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அவர்களின் மனம் என்ன பாடுபடும்? பணம் நிறைய இருந்தால் இந்த இழப்பினால மன உளைச்சல் வராமல் இருந்துருமா? மீண்டும் இதனை சீர் செய்ய எவ்வளவு முயற்சி, பணம், உழைப்பு, எவ்வளவு மனிதர்களோட உழைப்பு வேணும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு 7 ஃப்ளோரை கட்டுறதுக்கு? நமக்கு என்ன, ஈஸியாக கமெண்ட் அடிச்சுட்டு கலாச்சிட்டு போயிடுவோம். அடுத்த வாரம் யாரை கலாய்க்கிறதுன்னு இப்போவே ரூம் போட்டு யோசிப்போம். அடுத்தவங்களோட துன்பத்தை பார்த்து அதில் சந்தோஷம் அடைகிறதுல என்னையா சந்தோஷம்? ஏன் இன்னைக்கு இந்த சொசைட்டியில் பல பேருடைய மனம் இந்த மாதிரி குறுகி போயின்னு இருக்கு? ஒரு வாரத்தில் அதை மறந்து அடுத்து யாரை கலாய்க்கலான்னு இப்போவே சில பேர் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஜப்பான் போன்ற நாடுகளில் இத்தகைய ஒரு இழப்பினை மனிதர்களின் உழைப்பின் இழப்பாக, விரயமாக அவங்க கருதுறாங்க. காரணம், அவங்க உழைப்புக்கு மரியாதை தராங்க. யாருடைய நஷ்டத்தையும் தான் நாட்டை சேர்ந்த எவனாவது ஒருத்தனுக்கு நஷ்டம்னா அந்த நஷ்டத்தை தன்னோட நஷ்டமா ஜப்பானியர்கள் நினைக்கிறாங்க. இன்னொன்று, எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் ஏழை குடும்பத்தில் அடிமட்டத்தில் பறந்து கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு தாங்க உழைப்போட வலி என்ன, அதோட அருமை என்னங்கிறது முழுமையாக தெரியும். வியாபாரத்தில் ஜெயிக்கிறது, அதுவும் நியாயமாக ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல விதிமுறையை மீறி சென்னை சில்க்ஸ் கட்டணம் கட்டுறது தப்பு தான், இல்லைங்களே. ஆனால் அந்த கட்டடத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களே அரசாங்க அதிகாரிகள், அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்களா? இன்னமும் நல்லா தானே இருக்காங்க. மௌலிவாக்க விஷயம் என்னாச்சு? இதை கூட மன்னிச்சு விட்டுறலாங்க. ஆனால் சில பேர் பேசுறது என்னன்னா, இன்சூரன்ஸ் பணத்துக்காக சென்னை சில்க்ஸ் ஓனர் குழந்தைவேல் முதலியார் அந்த மாதிரி பண்ணியிருப்பார். எப்படி டேய், நீங்கள்லாம் லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறீங்களாடா? புரியல எனக்கு. இப்போ 2010 எங்கள் வீட்டு காரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த காரை சரி பண்ணுறதுக்கு 64,000 ரூபாய் அப்போ செலவாச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தோம் காருக்கு. எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா பணம் கிடச்சிது? 46,000 ரூபாய் கிடச்சிது. 18,000 ரூபாய் நாங்கள் எங்கள் கையை விட்டு போட்டோம். இப்போ 300 கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு வந்திருக்கு. அந்த 300 கோடியில் ஒரு 85% கிடைக்கிறதுனே வச்சுப்போம், ஏன் 90% கிடைக்கிறதுனே வச்சுப்போம். அப்போ மீதி 30 கோடி அதை கட்டின குழந்தைவேல் முதலியார் தானே கையை விட்டு போடணும். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 5 கோடி 10 கோடின்னு எல்லா செலவும் போக டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கிற ஒரு இடம் அது. மறுபடியும் அந்த மாதிரி ஒரு 6-7 ஃப்ளோரை கட்டி மறுபடியும் பழையபடி வியாபாரத்தை அந்த இடத்துல பிக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளவு மாதம் ஆகும்? அது வரைக்கும் எவ்வளவு 100 கோடிகள் அவருக்கு இழப்பு வரும்? சர்வசாதாரணமாக உட்காண்ட இடத்துல அதுவும் லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க. நான் யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக இதை பேசலை. சொல்ல வர்றது என்னென்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் கூட யாராவது ஒருத்தர் நாளைக்கு வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக வரலாம். இல்லை சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியோட சிஇஓவாக வந்து சுய தொழில் பண்ணால் என்ன சம்பாதிக்குங்களோ அந்த அளவு சம்பளம் வாங்குற அளவு கூட பெரிய ஆளாக வரலாம். எல்லாருமே பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. எல்லாருமே சாதிக்கணும் இந்த நாட்டில், எல்லாருமே முன்னேறணும்னு. தயவுசெய்து அடுத்தவங்களுடைய இழப்பை, கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. அந்த மென்டாலிட்டியை முதல்ல மாற்றிக்கோங்க. இன்னொன்று, அடுத்தவங்களை நீங்கள் குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கீங்களா? நீங்கள் இது வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம தான் பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வாங்கினீங்களா? நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட சட்டத்தை மீறினது இல்லையா? நீங்கள் இது வரைக்கும் ஒழுங்காக சிக்னலில் நின்று தான் தினமும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரீங்களா? நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவை கூட ஃபுட்போர்டில் தொங்கினது இல்லையா? இப்படி உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது. இன்னொன்று, சம்பாதிக்கிறவன் எல்லாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கறது இல்லை, உதவுறது இல்லை. ஆனால் சென்னை சில்க்ஸோட ஓனர் குழந்தைவேல் முதலியாருக்கு அந்த உதவுற மனப்பான்மை இருக்குது. சத்தமே இல்லாமல் அவர் எவ்வளவோ சர்வீஸ் பண்ணியிருக்கார். அதில் சிலது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பலது கேள்விப்படல. மற்றபடி அவருக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணது கூட கிடையாது. பட் அவரால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் சொன்ன விஷயங்களை கேள்விப்பட்டு தான் இப்போ இந்த வீடியோவையே நான் வந்து போடுறேன். நான் ஏதாவது தவறான கருத்துக்கள் உங்களுடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா அதுக்கு முதல்ல வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சென்னை சில்க்ஸ் கடவை எரிஞ்சது இன்சூரன்ஸுக்கா அப்படிங்கிற இந்த டைட்டிலையே எனக்கு போடுறது ரொம்ப கூச்சமாக தான் இருந்தது. பட் வேறு வழி இல்லை. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி சோஷியல் மீடியா, டிவியில் வர விவாதங்கள் கூட. ஸோ அப்படி கேவலமாக பேசுகிறதுனால அதையே நான் வந்து டைட்டிலாக போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்துடுது. அது காரணம் கிடையாதுங்கிறத முதல்ல நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இனிமேல் இந்த மாதிரி விதிமுறையை மீறி யாரும் கட்டடம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதும் உண்மைதான். இனிமேல் நம்மளும் எல்லா விதிகளையும் மதிப்போம்.
மற்றவங்களும் இதில் நல்ல பாடம் கற்றுன்னு இருப்பாங்க. மற்ற நகை கடைக்காரர்களும் துணி கடைக்காரர்களும் இனிமேல் எல்லாரும் நம்மளும் ஒழுங்காக இருக்கணும், மற்றவங்களும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தவிர இப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கூடிய சீக்கிரத்தில் அந்த இழப்பிலிருந்து குழந்தைவேல் முதலியார் மீண்டு வரத்துக்கு நம்ம எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். அந்த சென்னை சில்க்ஸில் ஒர்க் பண்ணுற இதனால் பாதிக்கப்பட்ட 800 ஊழியர்களுக்கும் இனிமேல் வழக்கம் போல் வர வேண்டிய சம்பளம் மற்ற சலுகைகள்லாம் வரும், அந்த பில்டிங் சீர் செய்யப்படும் வரை அப்படின்னு குழந்தைவேல் முதலியார் சொல்லியிருக்கார். அந்த நல்ல மனசுக்காகவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் எல்லாரும் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். இனி இதுபோல் அடுத்தவர்களுடைய துன்பம் துயரத்தை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. அந்த கேவலமான மனப்பான்மை நமக்கு வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாலே நம்மளும் நல்லா இருப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.